இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேகர் பாபு முதல்ல களத்தில் இருக்கிறாரான்னு சொல்கிறத விட சென்னை மாநகர மேயர் எங்கே இருக்காங்கன்னு போய் அவர் தேடி பார்க்க சொல்லுங்கள். சென்னை மாநகரத்தினுடைய வடிகால் எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. முதல்ல கருணாநிதி வீட்டில் போய் தண்ணி தேங்கிறதுக்கு காரணம் என்னன்னு தேட சொல்லுங்கள். அவங்களுடைய தலைவர் கருணாநிதி வீட்டிலேயே அவங்க தண்ணி தேங்கிறத தடுக்க முடியல. அந்த தெருவுலேயே 2 நாளாக தண்ணி தேங்கியிருக்கு. அம்மா உணவகத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கவில்லை என்றால் இன்றைக்கி எங்கேருந்து சோறு போடணும்? பொட்டில் ரோட்டில் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி அந்த இடம் இருந்ததுனால தானே, அந்த அமைப்பு அம்மா உருவாக்குனதுனால, அந்த கட்டமைப்பு இருந்ததுனால தானே அங்கே சமைச்சு இவங்க போட முடிச்சுது. அதற்குரிய பாத்திரங்கள்லாம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நாங்கள் தயார் பண்ணி வச்சது தானே. இல்லைன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? நீங்கள் இந்த பாதிப்பை எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா தான் அவங்க தவிர்க்க முடியாது. இப்போது நீங்கள் இந்த சார் துரித பணியாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் எல்லாம் தெருவில் நிற்கிறாங்க சார். தெருவில் நிற்கிறாங்கன்னா எத்தனை மணி நேரம் நிற்காங்க? மழை பெய்ய சொல்லி நின்னாங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் நின்னார். ராத்திரியில் போய் நின்னார். நேரத்தில் எங்க உதயநிதி எங்கே போய் நின்னார்? கண்ட்ரோல் ரூமில் போய் நின்னார். எங்கே நின்னார்? மக்களோடு நின்னாங்களே. எங்கேயாவது ஒரு முழங்கால் தண்ணியில் இவங்க வேட்டி மடித்து கட்டிட்டு நின்னாங்கன்னு சொல்லுங்கள். அதிமுகவின் பொதுக்குழு டிசம்பர் 15ஆம் தேதி ஸ்ரீவாரி மகாலில் நடக்க இருக்கிறது. அதிமுக பொதுக்குழுனாவே எல்லாருக்கும் ஒரு பதற்றமும் ஏதோ ஒரு அரசியல் பரபரப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறையும் ஏற்கனவே 6 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பிரிந்தவர்கள்லாம் சேரணும்னு சொன்னவங்கலாம் அங்கே பேச போகிறாங்க. பொதுக்குழுவில் ஒரு அதிரடி அரசியல் இருக்கும், முரண்பாடுகள் அங்கே வெளிப்படும். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போகிற இடங்கள்லாம் ஆலோசனை கூட்டத்திலையும் முரண்பாடு வெடிக்குது, பொதுக்குழுவிலையும் வெடிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஓரணியில் இருந்தவங்க தான் வெளியே இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு ஏன் இதே பக்குவமும் இதே தலைமைத்துவமும் எடப்பாடி பழனிசாமிக்கு வராதா என்ன? ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை கழகத்தை கொள்ளடிச்சவர் வழக்கு இருக்குது. தலைமை கழகத்தை கொள்ளையடித்து அவர் என்னதான் தலைமை கழகத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தார், கட்சியில் ஒருங்கிணைப்பாளர்னாலும் தலைமை கழகத்தில் ரெக்கார்டை தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாமா? இந்த கட்சி இணைப்பு 2 கட்சியும் இணைஞ்சது. அப்போ என்ன சொன்னார்? நரேந்திர மோடி சொன்னதால் இணைந்தோம். அதிமுக தொண்டன் சொல்லி இணையலை. அதிமுக தலைவர்கள் கேட்டுக்கிட்டு அவர் இணையலை. நரேந்திர மோடிக்காக இணைஞ்சார். அவர் இன்னைக்கும் அதிமுக கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியை அடமான வச்சுட்டு அவருக்கு தேவையானதை பெறுவதற்குரிய முயற்சியில் தான் இருக்கிறாரே தவிர அவர் அதிமுகவுக்காக இல்லை. இப்படி தென் மாவட்டங்களை திமுகவினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டவர் மு க அழகிரி. ஆனால் அவரை உறுப்பினராக கூட இன்றைக்கி அனுமதிக்காக வச்சுருக்காங்கல்ல, அது அந்த கட்சியில் பிறவா தெரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் திரு ஆவடி குமார் சார். அதிமுகவை பொறுத்தவரையில் உங்களுடைய ஆட்சி காலம் நீங்கள் மழை வெள்ளத்தை எதிர்கொண்ட விதம், அதே போல் இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்ட விதத்தை விட இந்த அரசாங்கம் கூடுதலாக ஒரே நாளில் நாங்கள் துரிதப்படுத்தி வேலையை முடிக்கிறோம், அதே போல் களத்தில் முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர் பெருமக்கள் எல்லோரையும் வேகப்படுத்தி வேலைகளை முடித்து காட்டியிருக்கிறோம். சென்னையில் பாருங்கள், ஒரு நாள் பெய்த மழை, அதுவும் ஒரு 4-5 மணி நேரம் மழை பெய்தாலே அடுத்த நாள் ஒட்டுமொத்தமாக எல்லா சுரங்கப்பாதைகள் முதற்கொண்டு சாலைகள் முதற்கொண்டு எல்லாமே சரி செய்யப்படுகிறது என்று சொல்கிறாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறை சொல்கிறார். அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறாரு, முதல்ல எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்கார் களத்தில், அவர் எப்படி எங்களை கேள்வி கேட்கலாம் அப்படின்றாரு. களத்திலே இருப்பதில்லை எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி களத்திலே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அதாவது சேகர் பாபு முதல்ல களத்தில் இருக்கிறாரான்னு சொல்கிறத விட சென்னை மாநகர மேயர் எங்கே இருக்காங்கன்னு போய் அவர் தேடி பார்க்க சொல்லுங்கள். சென்னை மாநகரத்தினுடைய வடிகால் எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. முதல்ல கருணாநிதி வீட்டில் போய் தண்ணி தேங்கிறதுக்கு காரணம் என்னன்னு தேட சொல்லுங்கள். அவங்களுடைய தலைவர் கருணாநிதி வீட்டிலேயே அவங்க தண்ணி தேங்கிறத தடுக்க முடியல. அந்த தெருவுலேயே 2 நாளாக தண்ணி தேங்கியிருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் வெளியே போகணும்ல, கருணாநிதி வீட்டுக்குள்ளே நுழைய முடியலன்ட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த தெருவே சீர்படுத்த முடியாதவங்க இவங்க தமிழ்நாட்டை சீர்படுத்திடும்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்கலாம். இன்றைக்கி மீடியா கையில் இருக்குது. அவங்க எதை வேணால் சொன்னாலும் மீடியா கிட்ட
மீடியாவில் இதை தான் ஒளிபரப்பணும்னு அவங்க சொல்கிறது மட்டும் இல்லை, கேள்வி கேட்குறதுக்கே இவங்க ஆளை கூப்பிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. குளத்தூருக்கு ஸ்டாலின் போகிறாரு, அங்கே வந்து பொதுமக்கள் இருந்து பதில் சொன்னாங்களா? இவங்க ரெடிமேட் பண்ண 12 பேரை நிற்க வச்சுக்கிட்டு இவங்களே பதில் சொல்கிறது, கேள்வி இவங்களே, பதிலை இவங்களேன்னு சொல்லி ஏமாத்திட்டு திரிகிறாங்க. இன்றைக்கி அவங்க தமிழ்நாட்டில் நடந்த நிலவரங்கள், அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை பார்த்தாரு. இன்றைக்கி ஊத்தங்கரை அதை ஒட்டிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட இடங்களில் நாள்தோறும் போயிட்டு இருக்காரு. இவங்களுக்கு தமிழ்நாடுன்றது சேகர் பாபுக்கு வந்து சென்னை தான் தமிழ்நாடு. அதுவும் அவர் சார்ந்திருக்கிற அந்த புரசவாக்கத்தில் பக்கத்தில் பட்டாளத்தில் இன்றைக்கி தண்ணி மிதக்குது, அதை எடுக்க முடியல. அவர் வீட்டு பக்கத்துலேயே இன்றைக்கி இருக்கிற தண்ணியை போக்க முடியல. இவர் வந்து தமிழ்நாட்டில் சீராக இருக்குன்னு எங்கேயோ மழை தண்ணி நிற்காத இடத்த காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கேட்குறது என்னென்னா, நாங்கள் எல்லாருக்கும் சோறு போட்டோன்னே. அம்மா உணவகம் இல்லைன்னா இன்றைக்கி காரி மூஞ்சி போயிருக்கோம். இன்றைக்கி சோறு போட இடமே இல்லை. அதையும் அரசாங்கம் தானே கொடுக்குது. அரசாங்கம் தாங்க கொடுக்குது. ஆனால் அம்மா உணவகத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கவில்லை என்றால் இன்றைக்கி எங்கேருந்து சோறு போடணும்? பொட்டில் ரோட்டில் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி அந்த இடம் இருந்ததுனால தானே, அந்த அமைப்பு அம்மா உருவாக்குனதுனால, அந்த கட்டமைப்பு இருந்ததுனால தானே அங்கே சமைச்சு இவங்க போட முடிச்சுது. அதுக்குரிய பாத்திரங்கள்லாம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நாங்கள் தயார் பண்ணி வச்சது தானே. இல்லைன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு முன்னேற்பாடாக அதிமுக செஞ்சு வச்சது. ஆபத்து நேரங்களில் உணவளிப்பதற்கு கூட ஒரு அன்னதான சத்திரத்தை உருவாக்கியது அம்மா உணவகம், புரட்சி தலைவி அம்மா. இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேள்வி. நான் என்ன சொல்கிறேன், இவங்க ஒரு இடத்துல தண்ணி நிற்காது. ஸ்டாலின் சொன்னார்ல, எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் எதிர்கொள்ளுகின்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம், ஒரு இடத்துல தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும்னு சொன்னாங்களே. அவங்க வீட்டில் முதல்ல இவர் பிறந்து வளர்ந்த வீடு கோபாலபுரம், அந்த கருணாநிதி வீட்டில் தண்ணி நின்றுது. இவர் வீட்டையே சீர்படுத்த முடியாத நாட்டை சீர்படுத்திடுவாரா? அங்கே தண்ணி நிற்க முடியாத பார்த்துக்க தெரியாதவர் இவரை ஒரு முதலமைச்சர். அங்கே தண்ணி நின்றதுக்கு என்ன காரணம்? அதை ஏன் போக்க முடியல? அப்போது இவங்க எந்த அளவுக்கு விழிப்போடு இருந்தாங்க. அதனால் இவங்க வந்து சும்மா வந்து மீடியாக்களை கையில் வைத்து கொண்டு மீடியாக்களில் செய்தி வராமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் எல்லா பகுதிகளிலும் பவர் கட்டு, மின்சாரத்தை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா யாரும் எடுத்து விசுவலாக போட்டுருவாங்க, அவங்கவுங்க இதை வந்து காட்சிப்படுத்திடுறாங்க, அதனால் இதை மறைக்கிறாங்க. அதுக்காக வந்து பவர் இருந்தால் தானே இவங்க எடுப்பாங்க. தமிழ்நாடு வேணால் பரவாயில்ல, ஒயர் வந்து மேலே இருக்குது. சென்னை அண்டர் கிரவுண்ட் கேபிள் தானே, அதை ஏன் கட் பண்ணுறாங்க? நீங்கள் ஒயர் அருந்து விழுந்து இறந்துருவாங்கன்றதுக்காக கட் பண்ணுன்னு சொன்னால் கூட சென்னையில் அண்டர் கிரவுண்ட் கேபிள் இங்கே ஏன் கட் பண்ணுறாங்க? பவர் கட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நாளைக்கு அதுவே ஒரு பெரிய விபத்தானாலும் நீங்கள் தான் குறை சொல்ல போகிறீங்க, அதை வைத்து நீங்கள் தான் அரசியல் பண்ண போகிறீங்க. இல்லைங்க, இங்கே வந்து சென்னையில் புயல் இல்லை, நல்லா புரிஞ்சிங்க. புயல் காற்றடிச்சு அதனால் வந்து மரம் சாஞ்சது, இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டதுன்னு இல்லை. அது வந்து வேறு பகுதிகளில் தான் இருந்தது. சென்னையில் ஏன் பவரை கட் பண்ணுறீங்க? சென்னையில் வந்து முன்னெச்சரிக்கை தானே சார். இது எப்படி சார் நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க? என்னங்க முன்னெச்சரிக்கை? இன்றைக்கி பவர் கட் பண்ண உடனே வீட்டில் மோட்ரு போடலன்னா தண்ணி மேலே போகாது. இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்கெல்லாம் தண்ணி வந்து என்ன பண்ணுவாங்க? குடிக்க தண்ணி இல்லாத இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பவரை கட் பண்ணிவிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னா தண்ணிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பவரை கட் பண்ணிங்கன்னா அவங்க மோட்ரு போட முடியுமா? அவங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்? இன்றைக்கி இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்த செய்திகள் வெளியே வரக்கூடாது, அதுக்காக செய்கிறாங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் சொன்ன வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன். இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் பாதிப்பே இல்லை, மழையினால் எந்த பாதிப்பும் இல்லை. நாளைக்கு மத்திய அரசுக்கிட்ட கேட்க சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ எங்களுக்கு பாதிப்பு வந்துச்சு, நிவாரணம் கூட அவன் தான் பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட மாட்டானா? நிவாரணம் வேண்டுமில்ல, அவங்க நிவாரணம் ஏற்கனவே கேட்கக்கூடிய தொகையை கொடுக்கறது இல்லை. எப்படி அரசாங்கம் நடத்துறது? ஒரு அரசாங்கம் ஆமாங்க, அவங்களே கேட்டு வாங்கி தரணும். எதிர்க்கட்சியும் நாங்கள் கேட்குறது வாங்கிறது வேற. அது வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அது வந்து அவங்க எப்பவுமே அதிமுக ஆட்சியில் கூட அவங்க கேட்ட தொகையை கொடுத்தது இல்லை, வரலாறு இல்லை. மத்திய அரசு அவங்க வந்து மாற்றாந்தாய மனப்பான்மையோடு நடந்துக்கிறாங்கன்றது உலகறிந்த உண்மை. அதை பற்றி நான் விவாதிக்க வரல. நான் சொல்கிறது, இவங்க பாதிப்பே இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? பாதிப்பே இல்லையே, நான் எதுக்கு நிவாரணம் தரேன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு இவங்களே வழிவகுக்கிறாங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதோ பாதுகாப்பாக இவங்க வச்சுருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்கன்னா அது நாளைக்கு மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு கூட வந்து ஒரு பாதிப்பை உருவாக்கும். இன்றைக்கி மத்திய அரசு வந்து இந்த பாதிப்பெல்லாம் இல்லை
அப்படின்ற நிலையை இவங்க இப்போது காமிச்சிட்டாங்கன்னா அவங்க பாதிப்பே இல்லையா? நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லிட்டீங்க, பாதிப்பே இல்லையா, நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ எதுக்கு நிவாரணம் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. அது ஏற்கனவே சொன்னவங்க தானே. இன்னைக்கு ஒரு குழு நிதியமைச்சரை போய் பார்த்துருக்காங்க, பல பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி பேசியிருக்காங்க. ஆமாங்க. நீங்க கொடுக்க வேண்டான்ற அளவுக்கு தடுத்து விட்டுருவீங்க போல. வேண்டான்ல, இவங்க கொடுக்கறதுக்கு வேண்டான்ற நிலையை அவங்களுக்கு வழிவகுத்து தராங்கன்ற. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த பாதிப்பை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிங்களா தான் அவங்க தவிர்க்க முடியாது. இப்போது நீங்கள் இந்த பாதிப்பை காட்டலாம் சார். துரித பணியா முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் எல்லாம் தெருவில் நிற்கிறாங்க சார். தெருவில் நிற்கிறாங்கன்னா எத்தனை மணி நேரம் நிற்காங்க? மழை பெய்ய சொல்லி நின்னாங்களா? மழை விட்ட உடனே யார் வேணால் போய் என்ன செஞ்சீங்களோ அதை தான் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் நின்னார், ராத்திரியில் போய் நின்னார். உதயநிதி இரவு நேரத்தில் எங்க உதயநிதி எங்கே போய் நின்னார்? கண்ட்ரோல் ரூமில் போய் நின்னார். எங்கே நின்னார்? மக்களோடு நின்னாங்களா? எங்கேயாவது ஒரு முழங்கால் தண்ணியில் இவங்க வேட்டி மடித்து கட்டிட்டு நின்னாங்கன்னு சொல்லுங்கள். எல்லாம் வந்து தண்ணி வடிஞ்ச பிறகு அதிகாரிகள்லாம் எல்லாம் சீர்படுத்தி வச்ச பிறகு இவங்க போய் ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர, பாதிக்கப்பட்ட ஸ்பாட்டில் எங்கே நின்னாங்க? எந்த மக்களோட இவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட இவங்க பேசுனாங்க? எதுவுமே இல்லை. இவங்க அரசியலுக்காக இவங்க வந்து இந்த நாங்கள் வந்து இந்த 4000 கோடியை நாங்கள் செலவழிச்சிட்டோம்னு சொல்லி அதுவே நாங்கள் 10%, 18%, 20%, 40%, 90% சொல்லி எந்த சதவீதம் தெரியாமல் பணம்லாம் பத்திரமா இருக்குன்னு சொல்லி நேரு சொல்கிற அளவுக்கு பணத்தை வச்சுருக்கவங்க இப்போ இன்றைக்கி நாளைக்கு அதான் சொல்லுவாங்க. நான் கேட்குறது, இவங்களுடைய தலைவர் கருணாநிதி வீட்டு முன்னால் இருக்கிற தண்ணி தேங்க விடாமல் தடுக்கிற ஆற்றலே இவங்களுக்கு இல்லைன்னா இவங்க என்ன மாநகராட்சி, என்ன ஆட்சி? பெரிய அதிருப்தி எங்கேயுமே எழலைங்களே. சிறு சிறு மக்கள் கோவப்படுறாங்க, பெரிய அதிருப்தியாக மக்கள் எங்கேயுமே வெளிப்படுத்தலை. நீங்கள் ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கணும். சென்னை மாநகரில் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அதுக்கு காரணம் இவங்க இல்லை, மழை இல்லை. இங்கே வந்து ஒரு சாதாரண மழை, அந்த வர வேண்டிய மழை கூட வரல, குறைஞ்ச அளவு மழை பெஞ்சுது, அதனால் இவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் மற்ற இடங்களில் வந்து மழை அதிகம் இருந்திருக்குல்ல. இப்போ அந்த இருந்த இடங்களில் இவங்க வந்து இப்போ தான் இனிமேல் தான் போக போகிறாங்க. நான் கேட்குறேன், அதிமுக ஆட்சி இருக்க சொல்ல பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் உதயகுமார் அவர் ராத்திரியும் பகல் அந்த கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துக்கிட்டு எங்கே என்ன நடக்குது உடனடியாக உத்தரவு பிறப்பிச்சு. KKSSR ராமச்சந்திரன் அதை தான் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? எந்த ஸ்பாட்டுக்கு போனார்? எந்த ஸ்பாட்டுக்கு? துணை முதலமைச்சரும் விரைந்து போகிறாங்க. ஏங்க விரைந்து, அதுக்கு கடமைங்க. அவங்க விரைந்து போகிறாங்கன்றதில்ல. அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு நல்லா தெரியும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த சீனியர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து டெபுடேஷனில் போட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இன்சார்ஜ் போட்டார்ல. பாதிக்கப்பட்ட இடத்துல அவங்க போய் ஸ்பாட்டில் நின்று உத்தரவு போட்டாங்கல்ல. இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க அதாவது ரொட்டீன் ஒர்க் நடக்குது, அதை வந்து இவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இவங்க நாங்கள் கேட்குறது ஏன் முன்னெச்சரிக்கையாக இது செஞ்சேன்னு சொன்னீங்களே, அது என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறோம். அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. இவங்க நீங்கள் சொல்கிறது அவங்க இன்றைக்கி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்குது நாங்கள் நிவாரணம் பண்ண வேண்டிய தேவை ஏன் வந்தது? நீங்கள் முன்னெச்சரிக்கை எதுவும் செய்யாததுனால அந்த பாதிப்பு வருது. பாதிப்பு வந்த பிறகு நாங்கள் சோறு போட்டோம், நான் வந்து குழம்பு ஊற்றுனேன்னா நீ ஏன் அவங்க வீட்டில் சோறு இல்லையா, அவங்கள கொண்டு வந்து ஏன் ரோட்டில் வச்சு சோறு போடுற நிலைமைக்கு ஏன் கொண்டு வந்த? அதுக்கு அரசு தானே காரணம். அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவனை கூப்பிட்டு மழையில் தண்ணியில் மிதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போட்டில் கூப்பிட்டு போனேன்னா எதுக்கு அவன் வீட்டில் இருக்கவனை எதுக்கு போட்டில் கூப்பிட்டு போகணும்? எடப்பாடி அவர்கள் வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு உட்காந்து நாங்கள் பதில் சொல்லிட்டு நேரத்தை வீணாக்க விரும்பலை அப்படின்றாங்க. அவங்க ராமதாஸுக்கே பதில் சொல்ல மாட்டாங்க, அவருக்கு வேலை இல்லைன்னாங்க. அதாவது இவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்க சொல்ல எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றதை ஸ்டாலின் நினச்சி பார்த்தாருன்னா ஊடகங்கள் அதை திருப்பி போட்டிங்கன்னா இது தெரியும். யாருக்கு வேலை இல்லை, யார் வந்து பிரச்சனைகளை பேசுகிறாங்க, யார் வந்து விளம்பரத்துக்காக பேசுனாங்க, யார் மக்களை ஏமாத்துறதுக்கு திசை திருப்பறதுக்கு பேசுனாங்கன்றது தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், அது எல்லாம் தெரியும். அதிமுகவின் பொதுக்குழு டிசம்பர் 15ஆம் தேதி ஸ்ரீவாரும் மகாலில் நடக்க இருக்கிறது. அதிமுக பொதுக்குழுனாவே எல்லாருக்கும் ஒரு பதட்டமும் ஏதோ ஒரு அரசியல் பரபரப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறையும் ஏற்கனவே ஒரு 6 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பிரிந்தவர்கள்லாம் சேரணும்னு சொன்னவங்கலாம் அங்கே பேச போகிறாங்க. பொதுக்குழுவில் ஒரு அதிரடி அரசியல் இருக்கும், முரண்பாடுகள் அங்கே வெளிப்படும். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போகிற இடங்கள்லாம் ஆலோசனை கூட்டத்திலையும் முரண்பாடு வெடிக்குது, பொதுக்குழுவிலையும் வெடிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்களே.
அதாவது நீங்கள் அதிமுகவினுடைய பொதுக்குழு ஒரு பரபரப்பை உருவாக்குன்னு நினைக்கிறது அது ஊடகங்களுடைய மனநிலை. ரெண்டாவது ஒரு பொதுக்குழு கூட சொல்ல அந்த கட்சியினுடைய தேர்தலை சந்திக்கின்ற நாள் குறைவாக இருக்கிறதுனால ஒரு பரபரப்பான முடிவு எடுப்பாங்கன்ற எதிர்பார்க்குறதுல ஒன்றும் தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் வெடிக்கும் பிடிக்கும்னு சொல்ல தான் இது வந்து ஊடகங்களுடைய விருப்பமாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அது அப்போ தானே அவங்களுக்கு பரபரப்பு கிடைக்கும், அவங்களுக்கு செய்தி கிடைக்குன்றதுக்காக அவங்க ஊடகங்கள் அது எதிர்பார்க்கறது கூட. அதிமுக பொதுக்குழுனாவே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும்ல. எந்த பொதுக்குழுவில் பரபரப்பு இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை பரபரப்பு, எத்தனை கலேபரம், எல்லா பரபரப்பும் மீடியாக்கள் உருவாக்குனதே தவிர அந்த பொதுக்குழுவில் எந்த பரபரப்பும் இல்லை. பொதுக்குழுவாக தான் நடந்திருக்கு. இது வரைக்கும் வந்து எந்த பொதுக்குழுவில் அடிதடி நடந்ததெல்லாம் கிடையாது. யாரும் வந்து பொதுக்குழுவில் வந்து ஒரு அநாகரிகமாக நடந்துக்கிட்டதும் கிடையாது. அதனால் பொதுக்குழு வந்து பொதுக்குழுவாக தான் நடக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்னீங்க இந்த கள ஆய்வு கூட்டங்களில் வெடிக்குதுன்னு. நீங்கள் தெளிவாக புரிஞ்சிங்க. அதிமுகவில் ஜனநாயகம் இருக்கிறதுன்றதுனால தான், இந்த ஜனநாயகத்தை அவங்க அனுமதிக்கிறதுனால தான் களப்ப ஆய்வு கூட்டமே நடத்த முடியுது. இன்றைக்கி ஆய்வு கூட்டம் நடத்துன்ற அவசியம் கிடையாது. ஆனாலும் கள ஆய்வு கூட்டம் நடத்துகிறோன்னா இது அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதை வந்து விவாதிக்கணுன்றதுக்கு தான் அதை செஞ்சுருக்காரு. ஜெயலலிதா காலத்தில் இப்படியெல்லாம் வெடிச்சதா? இப்படியெல்லாம் கள ஆய்வு கூட்டமோ ஆலோசனை கூட்டத்தில் வந்து வாக்குவாதம் இருதரப்பு மோதலாக உட்காந்துருக்கு. முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேடிக்கை பார்த்துருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா இப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்காங்களா நான் அதிமுகவில்? புரட்சி தலைவி அம்மா காலத்தில் கள ஆய்வு கூட்டம் நடக்கலை. அம்மா வந்து கள ஆய்வு கூட்டம் தமிழ்நாடு முழுக்க வச்சு இதுவில் நடத்துனாங்க. அப்போ கூட இது போல் பிரச்சனைகள் வந்தது. அதனால் பலர் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க யாருன்றதை உங்களுக்கும் தெரியும். அதனால் இந்த கருத்துக்கள் அப்போது கேட்க சொல்ல அம்மா கிட்ட அவங்க சொன்னதனுடைய விளைவு அடுத்து அவங்களுடைய காலகட்டங்கள் அவங்க அதுக்குரிய இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. யார் அந்த இடத்துக்கு வரணுமோ வந்தாங்க. அதுதான் இந்த கள ஆய்வு கூட்டம். அதுபோல் இப்போவும் அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிலவரத்தை கள ஆய்வு செய்து பொதுச் செயலாளர்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு பொதுச் செயலாளர் அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை அந்த நிர்வாகிகளோட கலந்து அவங்களுக்கு செய்வார். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா மாதேஷை விட அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்த கட்சியை ஆட்சி கொண்டு வரணுன்றதில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு. அதனால் நாங்கள் வந்து எங்களை பலகீனப்படுத்திக்கிறது எந்த செயலையும் செய்ய மாட்டோம். எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் பிணக்குகள் ஏதாவது இருக்குமானால் அதை வந்து பேசி தீர்த்துக்கணுன்றதுக்கு தான் இந்த அவங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படணும். அது தொண்டர்களோடு சேர்ந்து வெளிப்பட சொல்ல அது எது உண்மைன்றது வெளிப்படும். இப்போ எல்லாரும் ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறாங்களே. நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்களே கேள்வி கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? கள ஆய்வு கூட்டத்தில் 2 கோஷ்டி மோதிக்கிறாங்கன்னு. இந்த 2 கோஷ்டி எந்த கோஷ்டியாவது இந்த வெளியேற்றப்பட்டவர்களோட தொடர்பில் இருக்காங்களா? அந்த ஆசை இருக்குன்றாங்க. தொடர்பில் இருந்திருந்தா இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பின்னால் போய் நின்று இருப்பாங்க. ஆக அதிமுக வந்து ஒரு ஜனநாயக கட்சி. இன்றைக்கு பொதுச் செயலாளர் பின்னால் தான் எதுவாக இருந்தாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் இவர் தான் தலைவர் என்று அவங்க ஏற்றுக்கிட்டு இங்கே நிற்கிறாங்கல்ல. ஆக பொதுச் செயலாளர் மேலே எந்த அதிருப்தியும் இல்லை. அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் அல்லது மாவட்ட கட்சியை முன்னெடுத்து போகின்ற நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனை. அதில் நீ பெரியவனா நான் பெரியவனா, என்ன கூப்பிடல என்ன சேர்க்கலை, இந்த வகையான பிரச்சனை அது எப்பவும் இருக்குது. இது புரட்சி தலைவி அம்மா காலத்திலே இருந்தது. எனக்கு நல்ல நினைவு இருக்குது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2010 நினைக்கிறேன், 2010 செயற்குள்ள பேச சொல்ல சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா 2010 முத்துசாமி அதிமுகவிலேருந்து விலகி திமுகவில் சேர்ந்த நேரம். அப்போது அவர் ஈரோட்டிலேருந்து அந்த அறிக்கை விடுறாரு. அம்மா வந்து அவரை கூப்பிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து நான் வரேன்னு சொல்கிறாரு அம்மா கிட்ட. அதை வந்து செயற்குள்ள அம்மாவே சொன்னது. வரேன்னு சொல்கிறாரு, ஆனால் வரல. ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. கடிதம் அனுப்புனதுக்கு பிறகு நீங்கள் செயற்குழுக்கு வாங்கன்னு சொல்லி அம்மா கூப்பிட்றாங்க. அவர் வந்து செயற்குழுக்கு வருவாருன்னு எதிர்பார்த்துருக்காங்க. அப்போ வந்து அந்த கூட்டத்தில் அவைத்தலைவர் அண்ணன் மதுசூதனன் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறார் முத்துசாமியை. அது மாதிரி இவங்க மரியாதைக்குரிய கோகுலேந்திரா விமர்சனம் பண்ணுறாங்க, வளர்மதி விமர்சனம் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் விமர்சனத்துக்கு பிறகு அம்மா வந்து பேச சொல்கிறாங்க.
நீங்கள் முத்துசாமி பிரச்சனையை விடுங்க, நான் பேசிக்கிறேன். அவர் ஒரு குழந்தை மாதிரி, அவர் எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்குதுன்னு தெரியாமல் எதையாவது செய்வார். அந்த இவர் இப்போ மட்டும் இல்லை, ஏற்கனவே ஒரு முறை இப்படி தான் பண்ணார். அதனால் அவரை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் இந்த விஷயத்தில் பெரிதுபடுத்தாதீங்கன்னு. அப்போ வந்து இவங்க கோகுலேந்திரா சொல்ல சொன்னாங்க, இல்லைம்மா அம்மா வந்து கூப்பிட்டு அவர் வரலன்னா அவரை ஏமா நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அம்மா சொன்னாங்க, எனக்கு வந்து நான் ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஒரு வேகமாக முடிவு எடுத்திருப்பேன். ஆனால் எனக்கு இப்போது 60 வயசு ஆகிட்டதுனால எனக்கு அனுபவம் கூடிருச்சு. அதனால் அந்த அனுபவம் கூடினதுனால நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரி முடிவு எடுக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா தெளிவாக சொன்னாங்க. அதனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து எப்போவுமே எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து தான் அவங்க இதை பண்ணாங்க. அதனால் இது எப்போவுமே பொதுச் செயலாளர் வந்து அம்மா என்ன நிலையில் முடிவெடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்போவும் அண்ணன் எடப்பாடியார் முடிவெடுப்பார். அதனால் யாரை எப்படி பயன்படுத்துறது, எப்போ பயன்படுத்துறது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த கள ஆய்வு கூட்டங்களில் நடந்த நிகழ்வுகள் வரவேற்கத்தக்கது. இது இந்த கட்சி ஆரோக்கியமாக இருக்குது. இந்த கட்சியில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் யாரும் இந்த கட்சியை விட்டு வெளியே போக மாட்டாங்கன்றதுக்கு உத்தரவாதமாக இருக்குது. அவங்களுக்குள்ள பிரச்சனை. அப்போ தான் அந்த செயற்குள்ள அம்மா சொன்னாங்க, முத்துசாமி வந்து வெளியே போகிறாருன்னா அதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனை. அங்கே மாவட்டத்தில் அவருக்கு இருக்கிற பிரச்சனையால் அவர் வெளியே போகிறாரு, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொன்னாங்க, இன்றைக்கி இந்த கட்சியிலிருந்து போன அத்தனை பேரும் அங்கே அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையினால தான் வெளியே போனாங்களே தவிர யாரும் என்னை வந்து குறை சொல்லிட்டோ என்னுடைய தலைமையை ஏற்காமையோ போகலை. அதனால் நீங்கள் வந்து முதல்ல ஒற்றுமையாக இருக்கிறத பாருங்கள். உங்கள் மாவட்டத்தில் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நீங்களே தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றையும் சொன்னாங்க, நான் வந்து கட்சி வந்து ஒரு எழுச்சியோடு இருக்கணும், வேகமாக இருக்கணுன்ட்டு இளைஞர்களை பார்த்து மாவட்ட செயலாளரை போடுறேன். கொஞ்சம் வயசானவங்க இருந்து அவங்க வழிகாட்டட்டும். இளைஞர்கள் வந்து இருந்தால் ஒரு துடிப்போடு இருப்பாங்க, வேகமாக இருக்கும், கட்சி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இளைஞர்களாக பார்த்து அப்போ மாவட்ட செயலாளர் நான் புதுசாக ஆட்களை போடுறேன். இது என்ன ஆகுதுன்னா, இந்த இளைஞர்கள் போட்ட உடனே மூத்தவர்கள் கட்சிக்கு உழைச்சவர்கள் அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அவர் வந்து என்னை மதிக்கிறது இல்லைம்மா, அவர் தகவல் கூட சொல்ல மாட்டேன்றாரு, கூட்டங்களில் வந்து முறையாக பேர் போட மாட்டேன்றாரு, சரியான மேடையில் போனாலும் ஒரு சரியாக மதிப்பு தர்றதில்லைன்னு இவர் வந்து சொல்கிறாரு. சரி, இவர் சொல்கிறது சரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, ஏன்பா அவர் கட்சியில் எவ்வளோ உழைச்சிருக்காரு, நீ இப்போ தான் வந்திருக்க, ஒரு இளைஞர் உனக்கு வாய்ப்பு தந்திருக்க, நீ அவரை மதிக்க வேண்டாமா, அவரை மதிக்காமல் ஏன் இப்படி பண்ணுற, அவர் இப்படிலாம் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அவரை 10 பேர் இருக்க சொல்ல என்ன நீ எப்போடா கட்சிக்கு வந்தேன்னு கேட்குறாருமா. மேடையில் வந்தால் அவர் வந்து வந்த உடனே அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கணுன்னு நினைக்கிறாரு. அவரை வந்து நான் தேடி போனால் கூட என்னை 4 பேர் எதில் அவமானப்படுத்துகிறாரு, உனக்கு என்ன தெரியுன்றாரு. அப்போது அதனால் அவரை வந்து நான் போய் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குமான்னு இவர் சொல்கிறாரு. ஆக 2 பேரும் ஈகோவில் பார்த்துக்கிட்டு இந்த கட்சியை வந்து பாடுபடுத்துறீங்க. 2 பேரும் வந்து நீங்களும் உங்கள் கடமையை உணர்ந்து நீங்கள் கட்சிக்காக செய்யணும், அவரும் வந்து பெரிய மூத்தவங்களை மதித்து செய்யணும். அப்படி செஞ்சால் தான் இந்த கட்சியை வந்து இது ஒன்று முடியும். அதை விட இன்னொன்று சொன்னாங்க, இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான், இந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் சமமாக மதிக்கிறேன். அப்போது பன்னீர்செல்வம் அங்கே மேடையில் உட்காந்துருக்காரு, அவர் வந்து கட்சியினுடைய பொருளாளர். அப்போ சொன்னார், அம்மா சொன்னாங்க, இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து என்னுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு இந்த கட்சிக்கு வந்தவங்க இல்லை. நான் எனக்கு இன்றைக்கி பன்னீர்செல்வத்தை கூட வச்சுருக்கேன்னா, பன்னீர்செல்வம் வந்து இந்த கட்சியில் நான் பொதுச் செயலாளராக சொல்ல தலைமையை ஏற்றுக்கிட்டு வரல. அவர் வந்து எனக்கு எதிராக இருந்தவர். அவரை நான் இங்கே வச்சுருக்கேன்னா என்ன காரணம், இந்த கட்சிக்கு நான் பொதுச் செயலாளர், என்னை திட்டினவங்க என்னை விமர்சனவங்களை நான் ஒதுக்கி வச்சேன்னா இந்த கட்சியை நானே அழிக்கிறேன்னு அர்த்தம். அதனால் என்னை எதிர்த்தவங்களை கூட நான் பக்கத்தில் வச்சுட்டு இந்த கட்சியை நடத்துகிறேன், அடுத்த ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இன்றைக்கி எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிறேன். அந்த எண்ணத்தை நீங்கள் இளைஞர்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தரேன் அப்படி இருக்க சொல்ல, நீங்கள் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் முறையில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அரவணைச்சின்னு போகிறது தான் சரியாக இருக்கும்.
அப்படி இல்லைன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் 3 முறை வாய்ப்பு தருவேன். 3 முறையும் தவறு செஞ்சீங்கன்னா நான் நீக்கிறது தவிர எனக்கு வேறு வழி என்ன இருக்குன்னு சொல்லுவேன். இந்த ஃபார்முலா இந்த பக்கம் அம்மையார் ஜெயலலிதாவுடைய இந்த அணுகுமுறை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வராதா என்ன? தன்னை எதிர்த்து அரசியல் அன்றைக்கு வந்து எதிர் அணியில் இருந்தவர் தான் ஓபிஎஸ், அவருக்கே அந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓரணியில் இருந்தவங்க தான் வெளியே இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு. ஏன் இதே பக்குவமும் இதே தலைமைத்துவமும் எடப்பாடி பழனிசாமிக்கு வராதா என்ன? இல்லை, நீங்கள் கேட்கறது வேற, நான் சொன்னது வேற. அவர் இல்லை 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 என் தலைமையை ஏற்றுக்கிட்டு இந்த கட்சியில் இணைஞ்சவங்களுக்கு அவர் சொன்னார். ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த கட்சியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சாதாரண, இந்த கட்சியில் அம்மா தலைமையை கூட ஏற்றுக்கொண்டு வராத ஒருத்தரை இந்த கட்சியினுடைய முதலமைச்சராக வந்து இருந்த ஒருத்தர், அவர் தான் சசிகலாவை நீக்கணும்னு சொன்னார். சசிகலா நீக்கினா தான் தலைமை கழகத்துக்கு உள்ளேயே நுழையும் சொன்னது ஓ பன்னீர்செல்வம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த கால வரலாறுலாம் மறந்து இன்னைக்கு கசப்புகளை மறந்து நான் முடிச்சிடுறேங்க. கசப்புகளை மறந்து ஒன்று சேர முடியாது. என்ன பேச விடுங்க. சொன்ன ஒரு ஓ பன்னீர்செல்வம். ஆக சசிகலாவை நீக்குவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி இல்லை. நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு சொல்கிறேன். அதனால் அடுத்து 2வது வரேன். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை கழகத்தை கொள்ளடிச்சவர் வழக்கு இருக்குது. தலைமை கழகத்தை வந்து கொள்ளையடித்து அவர் என்ன தான் தலைமை கழகத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தார், கட்சியில் ஒருங்கிணைப்பாளர்னாலும் தலைமை கழகத்தில் ரெக்கார்டை வந்து தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாமா? அவர் தானே எடுத்துகிட்டு போனார், அவரால் தானே கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. அப்போது கொள்ளடித்த ஒரு ஆளை வச்சுட்டு எப்படி கட்சி நடத்த முடியும்? 2வது அவருக்கான இருப்பு இல்லைன்னு உடனே அவருக்கு வேற என்ன சார், அவருக்கான வாய்ப்பு அவரை வெளியே அனுப்பிட்டு ஒருத்தரை வந்து உனக்கு என்ன ஜானகி அம்மா வந்து அந்த தலைமை கழகத்தை வந்து இடத்தையே தானம் பண்ணாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி. அந்த அலுவலகத்தில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாருங்க உரிமை இருக்கு? அது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் நினச்சி பாருங்கள். அதனால் அதை ஏற்றுக்க முடியாது. எந்த தொண்டனும் அதை வந்து நியாயப்படுத்த மாட்டான், ஏற்றுக்க மாட்டான். 2வது ஓ பன்னீர்செல்வம் ஈரோடு தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மாதேஷ் அங்கெல்லாம் போய் வந்தீங்க, அதனால் களத்தில் பார்த்தீங்க. ஈரோடு தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்? அதிமுக போட்டியிடும் அல்லது போட்டியிடாதுன்னு சொல்லியிருக்கணும். அவர் 2 கோஷ்டியாக 2 அணியாக இருந்தால் கூட அவர் அதை தான் சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொன்னார்? பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடவில்லை என்றால் நான் போட்டியிடுவேன். அப்போது அவருடைய நிலை என்ன? 2வது இந்த கட்சி இணைப்பு, 2 கட்சியும் இணைஞ்சது. அப்போ என்ன சொன்னார்? நரேந்திர மோடி சொன்னதால் இணைந்தோம். அதிமுக தொண்டன் சொல்லி இணையலை, அதிமுக தலைவர்கள் கேட்டுக்கிட்டு வந்து அவர் இணையலை, நரேந்திர மோடிக்காக இணைஞ்சார். அவர் இன்றைக்கும் அதிமுக கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியை அடமான வச்சுட்டு அவருக்கு தேவையானதை பெறுவதற்குரிய முயற்சியில் தான் இருக்கிறாரே தவிர அவர் வந்து அதிமுகவுக்காக இல்லை. அதனால் அவர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி, இவர்களெல்லாம் இல்லாமலே உங்களால் வெற்றி காண முடியுமா? நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களா, வலிமையாக இருக்கீங்களா? நிச்சயமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, புரட்சித் தலைவி அம்மா காலத்திலையும் சரி, எத்தனையோ மூத்த தலைவர்கள் வெளியே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு வந்திருக்காங்க. அதனால் இது எங்களுக்கு புதுசு இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை ஏற்று வெளியே போனாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? கோயம்புத்தூர் பொதுக்குழுவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை ஏற்று கோவை செழியன், ஜி விஸ்வநாதன், புலவர் இந்திரகுமாரி, பே சீனிவாசன், ஒரு பெரிய கூட்டமே இந்த கட்சி விட்டு போச்சு. கோவை முத்துரத்னம், என்னால் பட்டியலை யோசித்து பார்த்தோன்னா நிறைய சொல்ல முடியும். அதனால் அந்த பொதுக்குழுவிலேயே அவன் பொதுக்குழுவிலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பச்சை குத்த சொன்னார். நாங்கள்லாம் பச்சை குத்தின நேரத்தில் அதை பச்சை குத்தரை ஏற்றுக்க மாட்டேன்னு போனாங்க. அப்போ போய் தனியாக கட்சி ஆரம்பித்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் எஸ்டிஎஸ் போலியா நமது கழகம் ஆரம்பித்து அவர் தேர்தலில் போட்டிட்டு இது ஒன்று பட்டுக்கோட்டையில் நின்று டெபாசிட்டை இழந்து அப்புறம் மறுபடியும் வந்து சேர்க்கலையா? அதனால் இது வந்து காலத்தால் ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சி இது மாதிரி வந்து பிளவுகளும் பிளக்குகளும் வரத்தான் செய்யும். அது காலப்போக்கில் மாறும். திருநாவுக்கரசு போலையா எல்லாரும் போவாங்க வருவாங்க. அது வந்து அரசியலில் வந்து இது ஒரு வகையான அரசியல். சில நேரங்களில் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்றால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கிடைக்காதுன்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இது மாதிரி செய்வாங்க. அதனால் இது வந்து எல்லா கட்சியும் சந்திக்கிறது. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கல்ல, ஒரே ஒரு கேள்வி, தயவுசெய்து திமுகவில் போய் கேளுங்களேன்.
ஏன் அழகிரியை சேர்க்கலை? அழகிரியை சேர்த்தா வந்து இந்த திமுகவுக்கு வந்து தென் மாவட்டங்களில் வலிமை வரும்னு கேட்கக்கூடாதா? வலிமையாக இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீங்கள் எப்படி வந்து தென் மாவட்டங்களை திமுகவினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டவர் மு க அழகிரி. ஆனால் அவரை வந்து உறுப்பினராக கூட இன்றைக்கி அனுமதிக்காக வச்சுருக்காங்கல்ல, அது அந்த கட்சியில் வந்து பிறவாக தெரியல. ஆனால் அதிமுகவில் வந்து நாங்கள் பொதுக்குழுவில் முடிவெடுத்து வெளியேற்றப்பட்ட 4 பேரை வந்து சேர்த்தா தான் இந்த கட்சி ஒன்றா சேரும், இந்த கட்சி வெற்றி பெறும்னு சொல்லி நீங்கள் அதுவும் மாதேஷ் கேட்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வாழ்த்துக்க. நான் கேட்ட கேள்வி நியாயமாக இல்லைன்றது மக்கள் சொல்லுவாங்க. நன்றி சார், நன்றி.